ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் கிறுக்கல்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டஃப்டு பிரெட் ஆம்லெட். இதை நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு ஒரு வெங்காயம், 3 கேரட், 10 பீன்ஸ், ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதும் வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது ஆம்லேட்டுக்கு தேவையான 4 முட்டை நான் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தோசைக்கல் எடுத்து கல் சூடானதும் அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நெய் பிடிக்காதவங்க ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் சூடானதும் முட்டையை ஊற்றி நல்லா பரப்பி விட்டுக்கலாம். இப்போது ஒரு பிரெட் எடுத்து அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை வச்சு ஆம்லெட் மேலே வச்சுக்கலாம். இன்னொரு பிரெட் எடுத்து அது பக்கத்துலேயே வச்சு பிரெட்டை கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவர் பண்ணணும், இல்லைன்னா ஆம்லெட் பிஞ்சு போயிடும். இப்போது சுவையான ஸ்டஃப்டு பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிரெட் மட்டும் கொடுத்த சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ சீக்கிரமாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோஸ் பார்க்கணுன்னா கிச்சன் கிறுக்கல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். பாய்.